Hello, welcome everyone. Okay, நம்ம வந்து irritation the destructive fire book படிச்சிட்டு இருக்கோம். Okay, நீங்கள் இன்னும் யாரோ ஒரு ஆளை மியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். Okay, we will start the session as usual with the great invocation. கண்ணை மூடிக்கலாம். மெதுவாக inhale exhale பண்ணிக்கோங்க. Inhale, exhale. From the point of light within the mind of God, let light stream forth into minds of men. Let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into hearts of men. May Christ return to earth. From the center, where the will of God is known, let purpose guide the little wills of men, the purpose which the masters know and serve. From the center, which we call the rays of men, let the plan of love and light work out, and may it seal the door where evil dwells. Let light, love, and power restore the plan on earth. மெதுவாக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு புன்சிரிப்போட கண்ணை திறந்துக்கலாம். ஹலோ, வெல்கம் எவ்ரிவான். ஓகே, நம்ம இவ்வளோ நாளாக வந்து காசஸ் ஆஃப் இரிட்டேஷன் பார்த்துட்டு இருந்தோம். 16 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். நம்ம அவ்வளோதான் காசஸ்ன்னு பார்த்தோன்னா இன்னும் நிறையா காசஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னும் என்னென்னலாம் இரிட்டேஷனுக்கான காசஸ் இருக்குங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு சின்ன கோட்டோடு ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து டோர்கம் வந்து அக்னி யோகா சொசைட்டிங்கிற ஒரு சாப்டர்லேருந்து அக்னி யோகா புக்லேருந்து பேரா 31 கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். When irritation has an impersonal cosmic character, its poison may be removed by a current of prana. சரிங்களா? ஸோ இந்த இரிட்டேஷன் வந்து இவங்க நல்லவங்க கெட்டவங்க, இவங்களுக்கு இது கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்ற எந்த விதமான ஒரு பாகுபாடையே இல்லாமல் இது வந்து ஒரு காஸ்மிக் கேரக்டர்னா இந்த பிரபஞ்சத்தோட ஒரு ஒன் ஆஃப் த நேச்சர் மாதிரி யாருக்குனாலும் இந்த இரிட்டேஷன் வரலாம். இது வர்றது வந்து எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தோம்னா வந்து ஒரு கரண்ட் ஆஃப் நமக்குள்ள வந்து ஒரு கரண்ட் ஆஃப் பிராணா நமக்குள்ள வர்றப்ப என்ன ஆகுதுன்னா இந்த இரிட்டேஷன் வந்து நமக்குள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீக்கப்படுதுன்னு சொல்லி டோர்க்கம் போட்டிருக்காங்க. அப்போ இந்த பிராணாவை எப்படி நமக்குள்ள கொண்டு வரலான்னு பார்த்தோம்னா டோர்க்கம் வந்து இன்னும் வந்து நியூ டைமென்ஷன் ஹீலிங் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா அக்கல்ட் பிரீதிங்னு ஒரு டைப் ஆஃப் பிரீதிங் இருக்கு, எமோஷனல் பிரீதிங்னு ஒரு டைப் ஆஃப் பிரீதிங் இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ண என்ன ஆகும்னா, எப்படி வந்து ஒரு பைப் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத ஒரு பைப்பில் திடீர்னு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு தண்ணி போகிறப்ப என்ன ஆகும், ஒரு சைட்லேருந்து தண்ணி போகிறப்ப கம்ப்ளீட்டாக அதை அடிச்சுட்டு போய் அந்த அழுக்கெல்லாம் என்ன ஆகும், இன்னொரு சைடு வெளியில் போகிற மாதிரி இந்த நான் சொன்ன மாதிரி, நான் இல்லை டோர்க்கம் சொன்ன மாதிரி அக்கல்ட் பிரீதிங் இல்லை எமோஷனல் பிரீதிங் பண்ணுறப்போ நமக்குள்ளே இருக்கிற இந்த இரிட்டேஷன் வந்து இந்த ஃப்ரெஷ் பிராணா வர்றப்போ நிறைய நம்மள்ட்ட வந்து ரிமூவ் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? But if conceit or self-pity intensify the irritation, then the sediment of poison will be precipitated upon the centers. Okay, நம்ம இவ்வளோ நாள் என்ன பார்த்தோம், இந்த இரிட்டேஷன் வந்து நம்ம நர்வஸ் சிஸ்டம்ல தான் நிறைய பதியுங்கிறத பார்த்தோம். ஆனால் இப்போ டோர்க்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இது வந்து எப்போ வந்து உங்களுக்கு டூ மச் ப்ரைட் தான் என்ற அகந்தை ஜாஸ்தி ஆகுதோ, இல்லை செல்ஃப் பிட்டி, ஐயோ நான் பாவம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது, என் லைஃப் மொத்தம் தாங்க இப்படி இருக்கு, உங்களுக்குலாம் இது நிறைய பேர் நீங்கள் சொல்லி கேட்டிருப்பீங்க, என் லைஃப் மொத்தம் தான் இவ்வளோ மோசமாக இருக்குது, உங்களுக்குலாம் இதை சொன்னால் புரியாது, நான் அதனால ரொம்ப பாவப்பட்ட ஜீவன்னு அவங்களே நிறைய பேர்கிட்ட வந்து நமக்கு அவங்களோட லைஃப்பில் வெறும் கஷ்டத்தை மட்டும் தான் பேசுவாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற நிறைய நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லாமல் வெறும் நான் பாவங்கிற ஒரு ஃபீல்லே பிட்டிலே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்ல இரிட்டேஷன் வந்து என்ன ஆகுமா, இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாகி உங்களோட சென்டர்ஸ்ல போய் படிய ஆரம்பிக்குமா. சென்டர்ஸ்னா என்னது, சக்ராஸ்ல போய் படிய ஆரம்பிக்குமா.
இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து நம்மளோட நர்வஸ் சிஸ்டம்ல தான் இந்த இம்பெரிலுங்கிற பாய்சன் போய் படியும்னு பார்த்தோம். இப்போ இதுல டோர்க்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா, நம்ம சக்ராஸ்லேயே போய் செடிமெண்டா இந்த இரிட்டேஷன் உருவாக்குறதுக்கான அந்த பாய்சன் இம்பெரில் வந்து படிய ஆரம்பிச்சிரும்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ then there is no means to eject it. One may only wear it away by cosmic perception. ஓகே, இதுக்கு வந்து அதை சக்ராஸ் மேலே படிஞ்சதுக்கு, சக்ராஸ் இல்லை சென்டர்ஸ் மேலே படிஞ்சதை வந்து நம்மளால அது வெளியேற்றவே முடியாது. எப்போ பண்ண முடியும்னா ஒன்லி இஃப் காஸ்மிக் பர்செப்ஷன். அப்படின்னா என்னது? இந்த பிரபஞ்சத்தை உணர்ற அளவுக்கு நம்மளோட அவேர்னஸ் விரிவடைகிறப்போ நம்மளால வந்து அந்த சக்ராஸ் மேலே படிஞ்சது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீக்க முடியுங்கிறாங்க. அப்போ எங்கேயுமே கிட்டத்தட்ட பார்த்தோன்னா இன்னும் உங்களோட அவேர்னஸ் விரிவடைகிறதுக்கானது நம்ம ஏற்கனவே நிறைய அதை பற்றி பேசியிருக்கோம். மெடிடேஷன் ஒன்று, இன்னும் நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் ரசிக்க ஆரம்பிக்கணும். அந்த பூனா அந்த பூவில் உள்ளதோட டெக்ஸ்டர், அதோட ஸ்மெல், அதோட கலர், இன்னும் அதை தொட்டு பார்த்தா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அந்த மாதிரி அதோட ஒரு இதையாக அவேராக ஃபிசிக்கலாகவும் அதோட கான்ஷியஸ்னஸோடு ஒன்றிணைஞ்சு நம்மளோட கான்ஷியஸ்னஸ் விரிவடைகிறப்ப தான் வந்து என்ன ஆகும்னு சொல்கிறாங்க, நமக்கு இந்த சக்ராஸ் மேலே படிஞ்ச இந்த இரிட்டேஷனுக்கான இம்பெரில் வந்து நம்மளை விட்டு போகுங்க. சரியா? இன்னொன்று எப்படிலாம் போகும்? குவாலிட்டி ஆஃப் திங்கிங் மஸ்ட் பி ரியலைஸ்ட் ஆஸ் அ கியூரேட்டிவ். ஓகே, நம்மளோட எண்ணங்கள் வந்து எவ்வளோக்கு நல்ல விதமாக, அதோட குவாலிட்டின்னு என்னது, அதோட தன்மை எவ்வளோக்கு நல்லதாக மாறுதோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுமா, அதுவே நமக்கு ஒரு கியூர் பண்ணுற ஒரு மெடிசன் ஆகுமா. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டோர்க்கம் வந்து கியூர் வேர்டு போட்டிருக்காங்க. கியூர்னா நீங்கள் இப்போ இந்த இரிட்டேஷன் நமக்குள்ளே இருக்குன்னா அதை கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் என்னதுன்னா உங்களோட எண்ணத்தில் நீங்கள் நிறைய மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறோம். சரிங்களா? இந்த கியூர் வந்து பொதுவாக ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல்ஸில் வந்து ரொம்ப கியூர் யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல பெட்டர் ரிலீஃப் இருக்கும், உங்களுக்கு பெயின் நல்லா குறையும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இங்கே டோர்க்கம் வந்து என்ன சொல்லுவாங்க, கியூரேட்டிவ் போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் உங்களோட தாட்ஸில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரது மூலியமாகவே என்ன ஆக போகுது, உங்களுக்கு இரிட்டேஷன்லேருந்தே நல்ல கியூர், பெர்மனன்ட் ரிலீஃபே அதுலேருந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் யோசிச்சிருப்போம்ல, அப்போ நம்ம இவ்வளோ நாள் நம்ம தெரியாமல் இரிட்டேட் ஆனதுக்கெல்லாம், தெரியாமல் மீன்ஸ் இந்த விதமான பாதிப்புலாம் இருக்குங்கிறது தெரியாமல் நம்ம இரிட்டேட் ஆனதெல்லாம் எப்படி சரியாகும்னா, உங்கள் தாட்ஸை நீங்கள் மாற்றினாலே, நல்ல தாட்ஸை மாற்றினாலே என்ன ஆகும்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு இந்த இரிட்டேஷன்லேருந்து கியூரே கிடைக்கும்னு இருக்காங்க. நல்ல நோய் அந்த மாதிரி அந்த இரிட்டேஷனில் இருக்கிற அந்த நோயே வந்து கம்ப்ளீட்டாக தீர்க்க முடியுங்கிறாங்க. ஸோ நம்ம அப்போ இரிட்டேஷன்னால என்னென்ன நோயெலாம் வரும்னு சொன்னோமோ அதுக்கான விடை வந்து நீங்கள் அப்போ உங்களோட தாட்ஸை நிறையா மாற்றுறது உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, the quality of gratitude is likewise the finest purification of the organism. Great is the healing power of the emission of gratitude. ஓகே, இப்போ நான் அந்த பிட்டியில் சொன்ன மாதிரி தான் நிறைய பேரோட வாழ்க்கையில் பார்த்தோன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனால் அவங்க அதுக்கு ரொம்ப நன்றி உணர்வு காமிக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த நல்ல விஷயத்துக்காக நடந்த அந்த பர்சன்ஸ்க்கு ஒரு நன்றி சொல்ல மாட்டாங்க, கடவுளுக்கு நன்றி சொல்ல மாட்டாங்க. ஸோ சம்டைம்ஸ் நம்மளோட ஃபோனு, இந்த பேனா, புக்குக்கு, ஓகே இந்த புக்கில் தான் எனக்கு இவ்வளோ நாலேஜ் கிடைத்ததுன்னு அதுக்கு கூட ஒரு நன்றி உணர்வோடு இருக்க சொல்கிறாங்க. ப்ளஸ் உங்களுக்கான கிரேட் டீச்சர்ஸ், ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ், அவங்களுக்குமே நிறைய நன்றி உணர்வோடு இருந்தாலே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட ஆர்கானிசமே கம்ப்ளீட்டாக எல்லா உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மைன்யூட் லெவலில் பியூரிஃபிகேஷன் ஆகிறது வந்து இந்த கிராட்டிடியூட், இந்த நன்றி உணர்வு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் நீங்கள் நிறைய ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல்ஸில் ஸ்டார்ட் யுவர் டே வித் கிராட்டிடியூட், எண்ட் யுவர் டே வித் கிராட்டிடியூட் சொல்லுவாங்க. காலையில் எந்திரிச்சோன்னே வாவ் இன்னைக்கு நம்ம எந்திரிச்சதுக்கு நன்றி. நீங்கள் பெட்டில் படுத்திருக்கீங்கன்னா இந்த பெட்டுக்கு நன்றி. ஏன்னா எத்தனையோ பேர் அந்த பெட்டே கூட இல்லாமல் இருக்காங்க. குளிருக்கு நீங்கள் பெட்ஷீட் மூட இருக்குன்னா அதுக்கு ஒரு நன்றி. தலானி படுத்திருக்கோம் அதுக்கு ஒரு நன்றி. இன்னொன்று நம்ம இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கோம் அதுக்கு ஒரு நன்றி சொல்லலாம். இன்னும் நம்ம அன்றாட நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க பர்சன்ஸ், ப்ளஸ் நமக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறவங்க, முக்கியமாக எமோஷனல் சப்போர்ட் கொடுக்குறவங்களுக்குலாம் என்ன சொல்லணும், டெய்லி காலையில் எந்திரிக்கிறப்பே ஒரு நன்றி உணர்வோடு எந்திரிங்க. சரிங்களா? ஸோ அதை தான் டோர்க்கம் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அது சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா
சின்னதாக இருக்கிற அந்த இரிட்டேஷனில் கூட கம்ப்ளீட்டாக உங்களோட ஆர்கானிசமே வந்து பியூரிஃபை ஆயிருங்கிறாங்க. சரியா? அதே தான் சொல்கிறாங்க. ஸோ கிரேட் இஸ் த ஹீலிங் பவர் ஆஃப் த எமிஷன் ஆஃப் கிராட்டிடியூட். ஸோ எவ்வளோக்கு நீங்கள் நன்றி உணர்வு வெளிக்கொண்டு காமிச்சிட்டே இருக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுங்கிறாங்க, உங்களுக்கு நிறைய உங்களோட பாடிஸே ஹீலாக ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ ஒருத்தங்களுக்கு கால் வலி வந்தாலே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, திருப்பி கால் வலி, எனக்கு இந்த வலி இருக்குன்னே சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் அதே இது எவ்வளோ பார்ட்ஸ் நல்லா வேலை பார்க்குது, நம்ம அதை யோசிச்சு பார்க்கணும். ஸோ நம்ம அந்த நல்லா ஒர்க் பண்ணுற பார்ட்ஸுக்கு கவனம் நிறையா கொடுத்தோம்னா இன்னும் அது நல்லா வேலை பார்க்கும். ப்ளஸ் என்ன சொல்கிறாங்க, நிறைய ஹீலிங் எனர்ஜி வரும். ஆனால் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு என்ன செய்கிறோம், எனக்கு இரிட்டேஷன் வந்தாலே நம்ம சில நேரம் ஐயோ எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுதுன்னா ஓகே ஃபைன், நம்ம இன்னும் இந்த ப்ராசஸில் தான் இருக்கோம், நம்ம சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி நீங்களே உங்களை தட்டி கொடுத்து இதுலேருந்து சரியாயிரும்னு சொல்லி வரணும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இதில் இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம உட்காந்து கவலைப்படுறதோட இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு நிறைய கிராட்டிடியூட் கொடுக்க சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்தடுத்து பார்ப்போம். இம்பெரல் நாட் ஓன்லி பிரிங்ஸ் டிசாஸ்டர்ஸ் டு அவர் ஆர்கானிசம் பட், இதுமே அக்னி யோகா புக்ல இருந்து போட்டிருக்காங்க, பட் ப்ரீமீட்ஸ் த ஸ்பேஸ் ஃபார் த பியூரிட்டி ஆஃப் விச் வி ஆர் ரெஸ்பான்சிபிள். ஓகே, இந்த இம்பெரலுங்கிற பாய்சன் வந்து நமக்கு மட்டும் அழிவு கொடுக்கறது கிடையாது, இந்த எர்த்தோட ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுலயுமே வந்து என்ன சொல்றாங்கன்னா அதோட பியூரிட்டியுமே வந்து நம்மளோட இரிட்டேஷன் அங்க இருக்கிற ஸ்பேஸ்ல இருக்கிற பியூரிட்டியுமே கெடுக்குங்கிறாங்க. அப்ப இது எல்லாமே ஒன்னஸ் மாதிரி தான். ஸோ அங்க என்ன இருக்கோ அதே தான் இங்க இருக்கு, இங்க என்ன இருக்கோ அதே தான் அங்க இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. ஸோ இதுதான். ஸோ இப்ப நமக்குள்ள ஆகிற ஒரு டைம் ஆகிற இரிட்டேஷனும் இந்த ஸ்பேஸ், இந்த எர்த்தோட ஸ்பேஸ்ல இருக்கிற பிளஸ் இந்த எர்த்ன்னு சொல்லணும் இந்த யூனிவர்ஸோட ஸ்பேஸ்ல இருக்கிறதுகளோட சில அழிவுக்குமே வந்து காரணம் நம்மளோட இரிட்டேஷன் தான். ஸோ அதுக்கான பொறுப்பு யாருன்னா நம்ம ஒவ்வொரு நபரும் தான் பொறுப்பு. ஸோ அதனால தான் சொல்றாங்க பாத்தீங்களா, நீங்க ஒரு ஆள் நிறைய இரிட்டேஷன்லேருந்து ஹீல் ஆகி வெளியில வந்தீங்கன்னா இன்டைரக்டா ஸ்பேஸ்ல நிறைய பியூரிஃபிகேஷன் நடக்க ஆரம்பிக்கும். எப்படி ஒரு அழிவுக்கும் நம்ம காரணமா இருக்குமோ இந்த யூனிவர்ஸ்ல, இந்த காஸ்மிக்ல, அதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கும் நீங்க ஒவ்வொரு ஆளும் ஸ்டெப் எடுத்து அதுல நல்ல விதமா மாற என்ன ஆகும், அந்த இடத்துலயுமே அங்க காஸ்மிக் இந்த ஸ்பேஸ்லயுமே வந்து நல்ல விதமா மாற ஆரம்பிக்கும். அதுக்கான பொறுப்பு, அதனால தான் டோர்க்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா நீங்க ஒவ்வொரு நபரும் தான் அதுக்கு பொறுப்பு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பீப்புள் ஆஃப் கண்டினியூஸ் இரிட்டேஷன் மஸ்ட் பி அவாய்டட். ஸோ யாருக்கு வந்து இரிட்டேஷன் வந்து கண்டினியூஸா இருக்கோ அந்த மாதிரி பர்சன்ஸை கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இவங்க வந்து நம்மளை மட்டும் கண்டாமினேட் பண்ண மாட்டாங்களாம், பட் நம்ம வாழ்ற இடத்த, இந்த இப்ப நான் சொன்ன மாதிரி ஸ்பேஸையும் கண்டாமினேட் பண்றாங்க, நம்ம தூங்குற இடத்த, பிளஸ் நம்ம எங்கெங்கெல்லாம் வேலை பார்க்குறோமோ அங்கேயும் இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து கண்டாமினேட் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாமே நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, ஓகே நான் அப்ப எங்க இரிட்டேஷனை குறைக்கலாம்னு யோசிங்க. இவங்க இவ்வளோ இரிட்டேட் ஆகுறாங்க, அவங்க இவ்வளோ இரிட்டேட் ஆகுறாங்கிறத பார்க்காதீங்க. நம்ம என்ன பார்க்க போறோம், ஓகே நான் இந்த ஸ்பேஸுக்கு என்னோட இரிட்டேஷனை குறைச்சிட்டு இன்னும் அங்க நான் பியூரிஃபை பண்றதுக்கு நான் உதவியா இருக்கணும், என்னோட இரிட்டேஷனை குறைச்சிட்டு நான் இந்த வீட்டுக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கணும். ஸோ நம்ம இரிட்டேட் ஆகுறப்ப இதெல்லாம் நடக்கும், மற்றவங்க இரிட்டேட் ஆகுறதும் நடக்கும். ஆனா நம்ம கண்ணுக்கு என்ன தெரியும்னா, மற்றவங்க இரிட்டேட் ஆகுறது மட்டும் நம்ம பின் பாயிண்ட் பண்ணி யோசிக்கிறோம், நம்மளும் ஒன்று இரிட்டேஷன் ஆயிட்டு தான் இருக்கும். ஸோ அப்ப நம்மளுமே வந்து நிறைய இடத்த கண்டாமினேட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், நம்ம இதை குறைச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை தான் டோர்க்கம் என்ன சொல்றாங்கன்னா, சில நேரம் ரொம்ப இரிட்டேட்டடான பர்சன் கூட நீங்க ஒரு பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டீங்கன்னா கூட பேசி முடிச்சோன்னே உங்களுக்கே தோணும் ரொம்ப ட்ரெயின் ஆன மாதிரி இருக்கும். இதை நீங்க நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க. சில பேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதே இது சில பேர் பார்த்தோன்னா எப்படி இருக்கும், என்னடா திடீர்னு நல்லா தானடா இருந்தது, திடீர்னு என்ன இவ்வளோ ட்ரெயின் ஆச்சு, உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப படுத்து தூங்கலாம் போல இருக்கேன்னு தோணும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து டோர்க்கமிங் என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த ரொம்ப இரிட்டேஷன் ஜாஸ்தி இருக்கிற பர்சன்ஸ் கூட நம்ம பேசினாலே என்ன ஆகும்னு போட்டிருக்காங்க, எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆன மாதிரி இருக்கும். பிளஸ் திடீர்னு ஒரு கன்ஃபியூஷன் நமக்குள்ள வந்த மாதிரி இருக்கும். அந்த நபர்கிட்ட பேசுற வரைக்கும் ஏதோ லைஃப்ல தெளிவா நம்ம முடிவு எடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம லைஃபே ரொம்ப தெளிவா கிளீனா இருக்கும். ஆனா அந்த நபர் கூட போய் பேசணும்னு என்ன ஆகும்னா, திடீர்னு நமக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும்,
ஏன் நமக்கு திடீர்னு இந்த மாதிரி நடக்குதுன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்சன்ஸ் கூட நம்ம ஒரு கான்டாக்ட் வச்சுக்கிட்டாலே நடக்கும்னு சொல்லி டோர்க்கம் போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க, நம்மளோட இம்பெரல்ங்கிறது வந்து நம்மளோட எத்திரிக் பாடியிலையும் நம்ம வந்து என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் நர்வஸ் சிஸ்டமில் பதியும்னு படித்தோம். ஆனால் இது வந்து நம்மளோட எத்திரிக் பாடிக்குள்ளேயும் போய் ப்ளஸ் நம்மளோட கம்ப்ளீட் ஆராக்குள்ளேயும் போய் நம்மளோட வைட்டாலிட்டியை கம்ப்ளீட்டாக வீக்கன் ஆயிருமா. அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, ஸோ நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து நிறைய பேருக்கு இப்போ கோல்டு பார்த்தீங்க, இப்போ இந்த கோவிட் டைம்லேயே பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்க, நிறைய பேருக்கு கோல்டு பரவுச்சு இல்லையா, ஆனால் எல்லாருக்கும் பரவல, சில பேருக்கு வராமையும் இருந்தது. ஸோ அதை தான் இங்கே டோர்க்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா, நிறைய சளி பிடிக்கிறதுக்கான முக்கிய காரணம் வந்து இந்த இம்பெரலுங்கிற பாய்சன் வந்து நம்மளோட எத்திரிக் பாடியிலையும் ஆராலையும் போய் நம்மளோட இந்த வைட்டாலிட்டியை குறைக்கிறனால தான் நமக்கு நிறைய சளி பிடிக்குதுங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, சில பிள்ளைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குது, சில டைம் பெரிய ஆளுங்களுக்கே அடிக்கடி சளி பிடிக்குது. அப்போ நம்ம உங்கள் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, உங்கள் இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருக்குங்க, அதனால தான் உங்களுக்கு ஒரு எப்பயும் குடிக்கிற தண்ணியோட வேற தண்ணி குடிச்சாலும் சளி பிடிச்சிருது, வேற எங்கேயாவது தூசியில் போயிட்டு வந்தா சளி பிடிக்குது. நம்ம என்ன சொல்கிறோம், நமக்கு இது வந்து ஒரு அலர்ஜி தும்மல் சொல்கிறோம், சம்டைம்ஸ் அலர்ஜி ஸ்னீசிங், அலர்ஜி காஃபிங், கண்ணில் இருந்து தண்ணியாக விடும். அந்த மாதிரி விஷயம்லாம் மெயினாக எதனால நடக்குதுன்னா இந்த இம்பெரலுங்கிற பாய்சன் வந்து உங்கள் வைட்டாலிட்டியை கம்ப்ளீட்டாக லோ ஆக்குறனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி டைமில் கோல்டு வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ கோல்டு வருது அப்படின்னா நீங்கள் ஹீலர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு ஃபர்ஸ்ட் இரிட்டேஷனுக்கான சைக்கோதெரப்பி பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஹீல் பண்ணால் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகேவா, அடுத்து என்ன போட்டிருக்காங்க, அதனால தான் டோர்க்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா, முந்தி காலத்தில் வந்து சில ரூம்ஸ் தனியாக வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா மெடிடேஷன் பண்ணுறதுக்குன்னே தனியாக வச்சுருப்பாங்க. அங்கே உட்காந்து புக் ஸ்டடி நடத்துறது, புக்ஸ் படிக்கிறது, அதுக்கு எல்லாமே தனியாக ஒரு ரூம் வச்சுருப்பாங்க. ஏன்னா வேற யாரும் வந்து அந்த இடத்த கண்டாமினேட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. சரிங்களா, இப்போ எங்களோட சென்டர்ஸ்லாம் வந்து மெடிடேஷனுக்குன்னு தனி ரூம் இருக்கும். எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தான் உள்ளே போய் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு உள்ளே போவோம். ஸோ நம்ம எவ்வளோக்கு பியூரிஃபைடாக அந்த ரூம்குள்ளே போய் அந்த ரூமோட எனர்ஜியை நம்ம தக்க வச்சுக்கிட்டோம்னா என்ன ஆகும்னு சொல்கிறாங்கன்னா, எப்பப்பெல்லாம் நீங்கள் அந்த ரூம்குள்ளே போறீங்களோ டக்குன்னு உங்களால் வந்து உங்களோட ஹையர் செல்ஃப் கூட ஈஸியாக டியூன் இன் பண்ணி உங்கள் பாடியவே நல்ல எனர்ஜைஸ்டாக நல்ல வைட்டலைஸ்டாக ஆக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அதனால தான் நமக்குமே தெரியும் இல்லையா, மெடிடேஷன் பண்ணுறதுக்குன்னு தனியாக ரூம் வச்சுக்கோங்க, அந்த ரூம்லேயே மெடிடேட் பண்ணுங்க. ஹீலிங்க்கும் அதே மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எங்கள் வீட்லேயுமே வந்து தனியாக ஒரு ரூம் இருக்குது. ஸோ சார் வந்து அந்த ரூமில் தான் முக்கால்வாசி புக் ஸ்டடி எடுப்பாங்க. முக்கால்வாசியில் அவர் ஃபுல்லாகவே அங்கே தான் புக் ஸ்டடி எடுப்பாங்க. மெடிடேட் பண்ணுறது எல்லாமே அந்த ரூமில் தனியாக வச்சுருப்பாங்க. அந்த ரூம் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே ஒரு ஃபோட்டோ கூட இருக்காது. ஸோ நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஒரு மெடிடேட் பண்ணணுமோ இல்லை நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அங்கே போய் உட்காந்தோடனே உங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒரு கனெக்ஷன் ஜாஸ்தியான மாதிரி இருக்கும், ப்ளஸ் எனர்ஜைஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி டைமில் எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாமே நல்லதாக இருக்கும். சரிங்களா, சரி நீங்கள் இப்போ ஒரே ரூமாக வச்சுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் அந்த ரூமில் உங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக நல்ல விஷயங்களை மட்டும் செய்ய முடியுதோ அந்த மாதிரி ரூமாக வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இடமா வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க, சில நேரங்களில் இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், சில நேரங்களில் இம்பெரலுங்கிறது ஈவில் ஐயாவும் சொல்கிறாங்க, அந்த மாதிரியும் வெளிவருங்கிறாங்க. ஓகே, ஈவில் ஐனா என்னது, கண்ணுப்படுறது. நம்ம எல்லாருமே சொல்கிறோம்ல, இப்போ நம்ம ஒரு கல்யாண வீட்டில் ஒரு நல்ல சாரி கட்டிட்டு போகிறோம், எல்லாரும் அழகாக இருக்குங்கிறாங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமல் அந்த சாரியில் எங்கேயாவது ஒரு இடத்துல பொட்டு விழுந்திருக்கும், இல்லை நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எங்கேயாவது விழுந்து கரைப்பட்டிருக்கும்னு சொல்கிறோம், இல்லை நம்ம பொண்ணு பையன் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னா அங்கே எல்லாரும் அன்றைக்கி அவங்கள ரசிச்சாங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே எப்படி இருக்கும், அவங்க ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. சில நேரம் அவங்களுக்கு இம்மீடியட்டாக என்ன ஆகும், ஃபீவர் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, சளி பிடிச்சிரும், தலைவலிக்கும். இது எல்லாமே வந்து டோர்க்கம் என்ன சொல்கிறாங்கன்னா ஈவில் ஐ தான் சொல்கிறோம், கண்ணு படுறது தான். ஸோ இதை தான் டோர்க்கம் இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த ஈவில் ஐயை வந்து வேற சில விஷயங்கள்லையுமே வந்து அதை செலுத்த முடியும். எங்கெங்கன்னு சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ்ல செலுத்த முடியுமா, சரிங்களா. ஸோ அடுத்து தண்ணியில செலுத்த முடியுங்கிறாங்க. இன்னொன்று ஆப்ஜெக்ட்ஸ்லயும் செலுத்த முடியும். ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னது, திங்ஸ். இதை தான் வந்து டோர்க்கம் என்ன சொல்றாங்க, இன் கேஸ் அந்த ஃப்ரூட்ல வந்து ஈவில் ஐ, அந்த கண்ணு படுறதோ இல்லை திருஷ்டியோ அது வந்து அந்த ஃப்ரூட்ல இருக்குன்னா that fruit become tasteless. இதை எப்படி எடுத்துக்கலாம், ஆக்சுவலாக எங்கள் அம்மா வீட்டில் வந்து ஒரு சின்ன லைம் ட்ரீ தான் இருக்கும், ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 100கணக்கான லைம்
வந்துட்டே இருந்தது. எங்கள் அம்மா வந்து அதை ஆசையாக கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஸோ ஒரு தடவை வந்து யாருக்கு கொடுத்தாங்கன்னு தெரில, அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோடனே அவங்க அதில் நல்லா ஜூஸ் போட்டு குடிச்சு ஊறுகாலாம் போட்டுன்னு சொல்லி மறுநாள் ஃபோன் போட்டு சொன்னாங்க, நீங்கள் கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு யாருன்னு ஞாபகம் இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னி அவங்க சொன்ன ஒரு 1 வீக்லேயே பார்த்தோன்னா இதில் அந்த லைம் ட்ரீல வர ஃப்ரூட் வந்து அந்த லைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது. ஒரு 10-15 நாள் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக பட்டே போச்சு. அடுத்த தடவை வரப்ப பார்த்தோன்னா எங்கள் அம்மா அதில் செருப்புலாம் கட்டி வச்சிருந்தாங்க. கேட்டால் அது கண்ணு படாமல் இருக்கணுங்கிறதுக்காக செருப்பு கட்டி வச்சிருந்தேன். ஆனால் அந்த மரம் அப்படியே பட்டே தான் போச்சு. நான் ரொம்ப நம்ப மாட்டேன் இந்த கண்ணு படுறது இதெல்லாம் வந்து. ஆனால் டோர்க்கம் அதுக்குன்னு தனியாக ஒரு புக்கே இந்த டார்க் ஃபோர்ஸஸ்ன்னு போட்டு அது என்னென்னலாம் எப்பப்பெல்லாம் நம்மளை பாதிக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஏன் போட்டிருக்காங்கன்னா, இந்த இரிட்டேஷன் வந்து இந்த மாதிரி தான் அந்த ஃப்ரூட்ஸ்லையுமே போய் பாதிக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம ஆனால் அது கண்ணு படுறதுன்னு சொல்கிறோம், ஆனால் எனர்ஜி அந்த இடத்துல டிரான்ஸ்மிட் ஆகிற விஷயம் வந்து அந்த இரிட்டேஷன் தான் அந்த ஃப்ரூட்ஸில் போய் டேஸ்ட்லெஸ்ஸாக ஆகுது. வாட்டர் வந்து எப்பயும் குடிக்கிற தண்ணியாக தான் இருக்கும், பார்த்தா அது திடீர்னு பார்த்தா பிட்டராக இருக்கிறது. சில நேரம் ஆப்ஜெக்ட்ஸ் பிரேக் ஆகும். இதை நீங்கள் உங்கள் வீட்டிலே கவனிச்சிருப்பீங்க. வீட்டில் ரொம்ப நல்ல காரியம் எதுவும் நடக்குது அப்படின்னா வந்து வீட்டில் பார்த்தோன்னா அன்றைக்கி இந்த கண்ணாடி ஜார் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமோ இல்லை மறுநாளோ இல்லை நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் போய் முடிச்சுட்டு வந்தோடனே பார்த்தோன்னா வீட்டில் அந்த கண்ணாடி உடையும். அது நீங்கள் நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க. அதையுமே நான் உணர்ந்திருக்கேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து மறுநாள் காலையிலே பார்த்தோன்னா அது எப்படி உடஞ்சதுன்னே தெரியாது, பார்த்தோன்னா உடஞ்சிருக்கும். சில நேரம் நம்ம கையிலேருந்தும் கீழே விழுந்து உடையும். நம்ம அவ்வளோ வருஷமாக அதை அவ்வளோ பத்திரமா வச்சுருப்போம். ஆனால் இதனால கூட இந்த கண்ணு படுறதுனால இந்த ஈவில் ஐனால கூட என்ன சொல்கிறாங்க, அந்த சில திங்ஸ் உடையிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இது திங்ஸ் வந்து கண்ணாடி மட்டும் கிடையாது. சில பேர் ஒரு பேனாவே கூட நம்ம ஏதாவது புது பேனா எங்கேயாவது இருந்து வாங்கிட்டு வந்தோம்னு ரொம்ப ஆசையாக கொண்டு போகிறோம். அதை ஸ்கூல்ஸில் நீங்கள் அதை கவனிச்சிருப்போம். நம்ம போய் அன்றைக்கி ரொம்ப பெருமையாக ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் காமிப்போம், எங்கள் அப்பா இதை வந்து ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க, எனக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தாங்கன்னு ரொம்ப பந்தா விட்டுருப்போம். சம்டைம்ஸ் பார்த்தோன்னா அந்த பேனா கூட உடையும். ஸோ இது எல்லாமே டோர்க்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஈவில் ஐனால தான் இருக்கலாம் இல்லை இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ரூட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, சம்டைம்ஸ் ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கிற பர்சன் சாப்பிட்ட ஃப்ரூட்டை நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னாலுமே அந்த ஃப்ரூட்லையுமே அந்த இரிட்டேட்டடான பர்சனோட இரிட்டேஷன் அந்த ஃப்ரூட்லையுமே டிரான்ஸ்மிட் ஆகுங்கிறாங்க. ஓகேயா, ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான இதுதான். அதனால தான் ஃப்ரூட்ஸு எதையுமே வந்து நீங்கள் வெட்டி ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்க வாய் வச்சு சாப்பிட்டதை ஷேர் பண்ண வேண்டாங்கிறாங்க. ஓகே, இது என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து தண்ணி குடிக்கிறோம் பார்த்தீங்களா, தண்ணி குடிக்கிறதுலுமே வந்து ஒருத்தங்க குடிச்சு வச்ச கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல இன்னொருத்தங்களும் குடிக்க வேணாங்கிறாங்க. ஆனா இங்க டோர்க்கம் என்ன சொல்றாங்கன்னா, தண்ணி வந்து பொதுவா டிரான்ஸ்மிட் பண்ணாது, ஆனா அந்த கிளாஸ் குடிச்சிருக்கும் பாத்தீங்களா, அந்த கிளாஸோட டிரான்ஸ்மிட் பண்ற பவர் ஜாஸ்தி. தண்ணிக்கு வந்து அவ்வளோ பவர் கிடையாது மற்றவங்களோட இரிட்டேஷனை டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு. ஆனா நம்ம குடிச்ச அந்த கிளாஸ் வந்து கண்டிப்பா டிரான்ஸ்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொன்று என்ன சொல்றாங்க, முக்கியமானது டச். நீங்க கை கொடுக்கறது கூட ரொம்ப கவனமா கொடுங்க. நீங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிற பர்சனா இருந்தீங்கன்னா நீங்க ஒரு ஆளுக்கு கை கொடுக்கறப்ப உங்களால அதை ஃபீல் பண்ண முடியும். அவங்கள்ட்ட கை கொடுத்தோன்னே பார்த்தோன்னா உங்களுக்குள்ள பரபரன்னு இருக்கும், நீங்க ஏதோ இரிட்டேட் ஆன மாதிரி இருப்பீங்க, உங்கள்ட்ட இருந்து இல்லை எனர்ஜி நிறைய ட்ரெயின் ஆன மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா ஒரு ஆளை தொடுறதுனாலுமே ரொம்ப கவனமா தொடுங்க. எல்லாரையும் அதனால தான் தொடாதீங்க, ஹக் பண்ணாதீங்கன்னு டோர்க்கம் போட்டிருப்பார். பட் நம்ம நிறைய பேர் முக்கியமா ஃபாரின்லாம் பார்த்தோன்னா நம்ம புதுசா ஒரு ஆளை பார்த்தோன்னே ஹக் பண்றோம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப தேவையா? ஏன்னா நமக்கு அந்த பர்சன் பத்தி ஃபுல்லா தெரியாது. ஏன்னா அந்த இரிட்டேஷன் டோர்க்கம் என்ன சொல்றாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து நமக்கு நிறைய டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ஹக் கூட பண்ணிக்காதீங்கிறாங்க. பிளஸ் திங்ஸ், ஒருத்தங்களோட யாரோட திங்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு இருக்கிற விஷயம் நமக்குள்ளேயுமே கண்டிப்பா வருங்கிறாங்க. ஈவன் அவங்களோட ட்ரெஸ்ஸு, அவங்களோட பென்னு, புக்கு கூட டோர்க்கம் சொல்றாங்க. ஸோ ஒரு லைப்ரரிஸ்லாம் வந்து புக் வந்து டோர்க்கமே போட்டிருக்காரு, லைப்ரரிஸ் ஆர் ஃபுல் ஆஃப் இம்பெரல். ஏன்னா எல்லா டைப் ஆஃப் பீப்புளும் தான் அங்க இருக்கிற லைப்ரரியில இருக்கிற புக் எடுத்து படிக்கிறாங்க. ஸோ அதையுமே டோர்க்கம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு நபர் அந்த இரிட்டேஷனோட எனர்ஜியோட அந்த புக்கை படிச்சாங்கன்னா கண்டிப்பா அந்த புக்ல வந்து அந்த படிச்ச பர்சனோட இரிட்டேஷன் அதுக்கும் டிரான்ஸ்மிட் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பர்சனல் திங்ஸை நீங்களே வச்சுக்கிறது பெட்டர். ஸோ எங்க வீட்டிலலாம் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தோன்னா சில நேரங்களில் புக்கே வந்து இது ஓன் காப்பி என் காப்பின்னு வச்சிருப்பாங்க. சில முக்கியமான புக்ஸ், பென் பென்சில் பார்த்தோன்னா நான் தனியாக இதை யூஸ் பண்ணுவேன்,
இதை ஏன்னே தெரியாது. பட் நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கூட அந்த மாதிரி பாதிப்பு இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் ரூபா நோட்டெல்லாம் நம்ம நிறைய ஷேர் வாங்குறோம். அப்போ அதில் எவ்வளோ எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஸோ டோர்கம் வந்து அதுக்குன்னே தான் ஸ்ப்ரிங் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டியில் ஒரு கிளென்சிங் டெக்னிக் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் இப்போ ஏதாவது ரூபா உங்கள் கைக்கு வருது, நீங்கள் அதை பர்ஸில் வச்சிருக்க போறீங்கனாலே அதை பியூரிஃபை பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பீப்புள் கிட்ட போயிட்டு வருது. வெறும் இரிட்டேஷன் மட்டும் வராது, நிறைய டைப் ஆஃப் எனர்ஜி அதில் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால அதையுமே பியூரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி டோர்கம் சொல்லுவாங்க. சரிங்களா? த சேம் இஸ் ட்ரூ வித் ஃபுட். ஓகே, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற முக்கால்வாசி பேர் நம்ம தான் சமைக்கிறோம். நம்ம சமைக்கிறப்போ ஆசையாக சமைக்கிறோமா, லவ்விங்காக சமைக்கிறோமா, இல்லை கடனுக்கு சமைக்கிறோமா, இல்லை ஃபுல் ஆஃப் இரிட்டேஷனோட சமைக்கிறோமா? இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது, எப்போ பார்த்தாலும் இதை சமை அதை சமைன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். இது உண்மை தானே, அதை தானே நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோக்கு இரிட்டேஷனோட சமைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு உங்கள் ஃபுட் இஸ் கம்ப்ளீட்டாக வந்து இரிட்டேஷனோட தான் நீங்கள் உங்களை அறியாமே கொடுத்துட்ருக்கீங்க உங்கள் ஃபேமிலிக்கு. அப்போ இது உங்கள் ஃபேமிலி பீப்புள் சாப்பிட்டாங்கன்னா அவங்க வயிற்றுல அல்சர் வரலாம். ஏன்னா இரிட்டேஷன் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஃபிசிக்கல் பாடிக்குமே அவ்வளோ சிக்னஸ் கொடுக்குது. வயிற்றுக்கு அல்சர் வரலாம், வயிற்றுல இன்னும் டைஜஷன் இஷ்யூ வரலாம். இப்போ நிறைய பேருக்கு கர்ட் வருது. ஸோ கர்ட்னா என்னது, அவங்களுக்கு காஃப் நிறையா இருக்கும். அவங்க காஃப் போய் டாக்டர் கிட்ட போய் கோல்டுக்கான காஃபாக நினச்சிட்டே இருப்பாங்க. பட் சம்டைம்ஸ் வந்து அவங்க வயிற்றில் இருக்கிற ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னால கூட அந்த காஃப் மெயினாக வருது இப்போ நிறைய பேருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான் மெயின் காரணம்னு சொல்லி டோர்கம் போட்டுருவோம். ஸோ அதனால தான் வந்து டோர்கம் வந்து இப்போ நீங்கள் ஒருத்தங்களை ஃபுட்டு உங்கள் வீட்டில் குக் பண்ண ஹையர் பண்ணுறீங்கன்னா அந்த பர்சனோட எனர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க ரொம்ப ஜாய்ஃபுல்லான பர்சன், ஹாப்பியான பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்க சமைக்கிற சமையலில் நல்லாயிருக்கும். அதே இது ரொம்ப இரிட்டேட்டடான பர்சன், ஃபோனில் யார்ட்டையோ சண்டை போட்டுகிட்டே பேசுகிறாங்க, எரிச்சலோடு சமைக்கிறாங்கன்னா அப்போ அவங்களோட எனர்ஜியோடு தான் நம்ம அதை சாப்பிட்டுட்டோம். ஸோ நீங்கள் வீட்டில் ஒரு குக் வச்சுக்கிறீங்கன்னா கூட யோசிச்சு வைங்கன்னு சொல்லி டோர்கம் போட்டிருக்கோம். நம்ம குக்கவே யோசிக்க வேணாம், நம்ம என்ன எனர்ஜியோட சமைக்கிறோங்கிறத யோசிச்சு பாருங்க. சரிங்களா? அடுத்து என்ன போட்டிருக்காங்க? ஓகே, ஹேண்ட் ஷேக்கு. ஓகே, டோர்கம் வந்து ட்ரெஸ்லையும் போட்டிருக்காங்க. ஒருத்தங்களோட ஷூஸு, சாக்ஸு, டவலு, ஷர்ட்டு, நம்ம லேடிஸ் யூஸ் பண்ணுற குர்த்தா, பட்டு சாரி எல்லாத்துலேயுமே இரிட்டேஷன் இருக்குங்கிறாங்க. ஸோ நம்ம அப்போ பட்டு சாரிலாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனையோ வருஷத்துக்கு ஒருக்க தான் துவைக்கிறோம், இல்லை சில நேரம் இன்னும் துவைக்காமே சிலது இருக்கு. அப்போ நம்ம போன தடவை நம்ம அதில் நம்ம இரிட்டேஷன் ஆனதுக்கான காரணம் அதுக்குள்ளே இருக்கும், சில நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணதாக இருக்கும். இது எல்லாமே எங்கே இருக்க போகுது? உங்கள் ட்ரெஸ்ஸில் தான் இருக்க போகுது. நம்ம அப்போ வேற யார்ட்டையாவது அதை வாங்கி போடுறோம், இல்லை நம்மள்த போட்டோன்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக இரிட்டேஷன் வந்து நமக்குள்ளேயுமே அது டிரான்ஸ்மியூட் ஆக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் டோர்கம் என்ன சொல்கிறாங்க, சில எல்லா நேரங்கள்லையும் நீங்கள் சில ஜாமான்களையோ சில ட்ரெஸ்ஸஸையோ யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க, ஆனால் அது கிளியவே இல்லை, புதுசாக இருந்தாலும் இமீடியட்டாக அதை டிஸ்போஸ் பண்ணிகிட்டே இருங்கன்றாங்க. அக்யூமுலேட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ அதுவுமே ரொம்ப முக்கியமாக போட்டிருக்காங்க. லாஸ்ட் இந்த இதோட முடிச்சுக்கலாம். டோர்கம் இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா, வாட்டர் வந்து இம்பெரல்ல அப்சர்வ் பண்ணாலும் அது டிரான்ஸ்மியூட் பண்ணாதான். சரிங்களா? இந்த இரிட்டேஷனை வாட்டர் அப்சர்வ் பண்ணாலும் இன்னொருத்தங்க குடிச்ச தண்ணியிலேருந்து இன்னொருத்தங்களுக்கு அது டிரான்ஸ்மியூட் பண்ணாது. ஆனால் அந்த டம்ளரோ கிளாஸோ அது டிரான்ஸ்மியூட் பண்ணும். ஆனால் அந்த தண்ணி இன்னொருத்தங்களுக்கு அதை டிரான்ஸ்மியூட் பண்ணாது. ஸோ இங்கேயும் டோர்க்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா, தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் சார்ஜ்ட் பை இம்பெரல் டிராவல் பை லேண்ட் நாட் பை வாட்டர் எக்ஸப்ட் த்ரூ ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, நம்மளோட எண்ணங்களும் உணர்வுகளும் டோர்க்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா, நீங்க ஆகிற இரிட்டேஷன் வந்து ஈஸியா உங்களோட தாட்ஸ்னாலையும் உங்களோட உணர்வுனாலையும் ஆகிற அந்த இரிட்டேஷன் வந்து லேண்ட் டு லேண்ட் ஈஸியா பாஸ் ஆகி போகுமா. ஸோ நீங்க இங்க இரிட்டேட் ஆகுனது வேற எங்க இருக்கிற பர்சன்னாலும் த்ரூ லேண்ட் மூலியமா தான் அவங்களால அதை உணர முடியும், வாட்டர் மூலியமா கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி டம்ளர்ல எனர்ஜி இரிட்டேஷன் டிரான்ஸ்மியூட் ஆகும், பட் டம்ளர்ல இருக்கிற தண்ணி டிரான்ஸ்மியூட் பண்ணாது. சரிங்களா? இதை எதுக்காக இங்க டோர்க்கம் திருப்பி போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து, நீங்க ஒரு நல்ல ஒரு மெடிடேஷன் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஐலாண்ட்ல போய் இருந்து ஒரு நல்ல ஒரு
ஸ்பிரிச்சுவல் கேதரிங்கோ இல்லை ஒரு நல்ல புக் ஸ்டடியோ அங்கே போய் வச்சு பண்ணுறப்போ அங்கே இருக்கிற எனர்ஜி வந்து இந்த இரிட்டேஷனால பாதிப்பு இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஐலாண்ட் எப்படி இருக்கும், சுற்றி தண்ணியால தான் வந்து சுற்றி இருக்கிறனால அங்கே வந்து இந்த மாதிரியான இம்பெரலுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அங்கே தண்ணி நிறையா இருக்குது லேண்டை கம்பேர் பண்ணுறதோட. அதே இது தண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா பிளிஸ் கேன் பி டிரான்ஸ்மியூட்டட் பை வாட்டர். பிளிஸ்னா என்னது, பேரின்பம் இல்லை கம்ப்ளீட் ஜாய், கம்ப்ளீட் ஹாப்பினஸ்க்கான ஒரு ஸ்டேட்டை வந்து அந்த தண்ணி வந்து டிரான்ஸ்மியூட் பண்ணுங்கிறாங்க. ஸோ இதுக்கான நல்ல உதாரணம் என்னென்னு எடுத்துக்கலாம். நமக்கு திருப்பதியில் பார்த்தோன்னா அந்த உற்சவர் மாதிரி ஒரு சின்ன சிலை வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சிலையை வந்து என்ன மந்த்னு கரெக்டாக தெரில, ஒரு குறிப்பிட்ட மந்த்தில் வந்து ஒரு 31 நாளுக்கு அங்கே இருக்கிற தெப்பத்தில் வந்து முக்கி எடுப்பாங்க. நீங்கள் அந்த முக்கி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சில பேர் டிக்கெட் வாங்கி எத்தனையோ ஆயிரக்கணக்காக அதுக்கு டிக்கெட் வாங்கி அங்கே போய் அந்த சிலையை உள்ள, இதை நான் நிறைய சின்ன வயசுலேருந்தே இதை பார்த்துருப்பேன், யோசிப்பேன் இது என்ன சிலைய முக்குறாங்க, அதுக்கே இவ்வளோ பீப்புள் அடிச்சுட்டு போய் இவ்வளோ கூட்டமாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதை தான் இங்கே டோர்க்கம் போட்டிருக்காங்க. அப்போ அந்த உற்சவரில் இருக்கிற எனர்ஜி அந்த சிலையில அந்த முக்கி எடுக்கிறப்ப இருக்கிற எனர்ஜி வந்து கம்ப்ளீட்டாக நமக்குள்ளேயுமே ரேடியேட் ஆகும். அதனால தான் அப்படி பண்ணுறாங்க. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கங்கால போய் குளிக்கிறோம். ஸோ கங்கால வந்து எங்கேருந்து அந்த தண்ணி வருதுங்கிறாங்க, சிவனோட கொண்டையிலேருந்து தான் அந்த தண்ணி வருதுங்கிறாங்க. ஸோ கங்காவே வந்து ஒரு டெய்டி தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம அங்கே போய் முங்குறப்பயுமே என்ன ஆகும் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக அதெல்லாம் வந்து ஒரு பிளிஸ்ஃபுல் எனர்ஜினால சார்ஜ் ஆயிருக்கிறனால நீங்கள் அதுக்குள்ளே போய் முங்கி குளிக்கிறப்பயுமே வந்து அந்த பிளிஸ்ஸை உங்களாலையும் ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இன்னும் மகாமகம் கேள்விப்பட்டிருப்பீங்க, 12 வருஷத்துக்கு ஒருக்க கும்பகோணத்தில் மகாமகம் குளத்தில் நடக்கும். இந்தியாவில் இருக்கிற எல்லா புனித நீரில் இருக்கிற எனர்ஜியுமே அந்த மகாமகத்தில் 12 வருஷத்துக்கு ஒருக்க வரும். நீங்கள் அங்கே போய் முங்கிட்டு வந்தீங்கன்னா அவங்க சொல்றது பாவங்கள்லாம் நீங்கும், உங்கள் வாழ்க்கையே நிறையா மாறும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பாவங்கள் நீங்கிறதோட அங்கேருந்து வர்ற அந்த ஜாய் அண்ட் ஹாப்பினஸ்க்கான எனர்ஜி நமக்குள்ளே கொண்டு வரும். ப்ளஸ் அந்த எனர்ஜி நம்மளோட சட்டில் பாடிஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறப்ப என்ன ஆகுது, இரிட்டேஷனும் நமக்குள்ளே இருந்து சேர்ந்து வெளியில் போகணும். ஏன்னா இந்த ஜாய் அண்ட் பிளிஸ்க்கு வந்து அவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்குது. சரிங்களா, உங்களுக்கு எவ்வளோ இரிட்டேட்டடான பர்சன்னாலும் நீங்கள் அங்கே போய் முங்கி குளிச்சிங்கன்னா உங்களுக்கான கிளென்சிங் நடக்கும். தெரிஞ்சு போய் முங்குறீங்க, உங்களுக்கு சட்டில் பாடிஸ் பற்றி தெரியும், டோர்க்கம் வந்து இந்த மாதிரி இதிலெல்லாம் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பியூரிஃபிகேஷன் நடக்கும்னு தெரிஞ்சு போய் குளிச்சிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல போய் என்னோட சட்டில் பாடிஸ் எல்லாம் நல்லா க்ளீன் ஆகட்டும், ஃபிசிக்கல் பாடியில் இருக்கிற இரிட்டேஷன் எல்லாம் நல்லா க்ளீன் ஆகட்டும்னு நினச்சி குளிச்சா என்ன ஆகும், அந்த பிளிஸ்ஃபுல் எனர்ஜி நமக்குள்ளேயும் வந்து கம்ப்ளீட்டாக நிறைய பியூரிஃபிகேஷன் பண்ணும். சரிங்களா, ஸோ இதோட நமக்கு இன்னைக்கான இதை முடிச்சுக்கலாம். ஆக்சுவலாக இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் இருக்குது. நமக்கு இன்னொரு 2-3 செஷன்ஸ் இன்னும் இரிட்டேஷன் ஏன் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், கம்ப்ளீட்டாக இரிட்டேஷன்லேருந்து எப்படிலாம் வெளியில் வர்றேன்ப்பா. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் ஆன் ஆக்சுவலாக ஃப்ரைடே வந்து வி ஹாவ் அ ஸ்பெஷல் செஷன். எப்படி வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் சைக்காலஜி கோ ஹேண்ட் இன் ஹேண்ட், அது வந்து இன்டர்நேஷ்னல் சைக்காலஜிஸ்ட் அண்ட் கவுன்சிலர் மை சிஸ்டர் ஷோபா பிரியா வந்து அவன் என் செஷன்ஸ் ரெகுலராக அட்டென்ட் பண்ணுவான், நானும் அவ்வளோ நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி குரூப் ஆரம்பித்தோம், இந்த செஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சுமே December 3rd நமக்கு 4th இயர் முடிஞ்சு 5th இயருக்கு ஸ்டெப் இன் பண்ணுறோம். ஸோ ஃப்ரைடே வந்து அதுக்கான ஸ்பெஷல் செஷன் இருக்குது. ஸோ நமக்கு சைக்காலஜிலையுமே ஸ்பிரிச்சுவாலிட்டியும் எப்படி ரெண்டும் ஒன்றா கம்பைன் ஆகி ஒரே மாதிரி போகுதுங்கிறத வந்து Friday 6:30 to 7 on special session meet பண்ணும். Okay, thank you so much for joining. We will meet on Friday 6:30.